சடனா தான் பிளான் பண்ணோம். திருத்தணி முருகர் கோவிலுக்கு போன மினி விலாக் பார்க்கலாமா? சண்டே 9:50க்கு வந்து ட்ரெயினு. ஆல்ரெடி டைமிங்ஸ்லாம் பார்த்தாச்சு. சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து டிக்கெட் அங்கேயே வந்து புக் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் இயர்லியாகவே போனதுனால 1 ஹவர் கிட்டே எங்களுக்கு டைம் இருந்துச்சு. ஓகேன்ட்டு ஃபுட் கோர்ட்டில் அங்கேயே சாப்பிட்றலான்ட்டு அம்மா வந்து பூரி வாங்கினாங்க. அப்பா தோசை வாங்கினாரு. எனக்கு எதுவுமே நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். மார்னிங் வந்து டீ மட்டும் குடித்தேன். அதுவே போதும்னு சொல்லிட்டேன். சாப்பிட்டுட்டு ட்ரெயினுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நிறையவே டைம் இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலாக ட்ரெயின் வந்துச்சுன்னு கிளம்பியாச்சு. இந்த ட்ரெயின் ஜர்னி எங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு. ஏன்னா இப்போ தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து திருத்தணிக்கு ட்ரெயினில் போகிறோம். திருத்தணி ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டில் ஆட்டோ பிடிச்சிட்டோம். ஏன்னா மலை மேலே ஆட்டோவில் போகலான்னு சொல்லிட்டோம். ஸ்டெப்ஸ் வழியாக வந்து நாங்கள் போகல. நல்லா இருந்துச்சு மலை மேலே ஆட்டோவில் போகும்போது. அது சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அங்கே ஃபுல்லாகவே நிறைய மங்கீஸ் இருந்துச்சு. யார் என்ன சாப்பிட்டாலும் அது பாட்டுன்னு பிடுங்கிட்டு போய் சாப்பிடுது. ஒரு மங்கி அவ்வளோ க்யூட்டாக ஸ்டைலாக குச்சையை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதை பார்த்தா எங்களுக்கே ஆசை வந்துச்சு சாப்பிடணுன்ட்டு. பால் ஐஸ்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சா. எனக்கும் அம்மாவுக்கும் வந்து கோல்டு தான் இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு ஒரு நாள் வந்து முருகர் மேலே பாரத்தை போட்டு ஐஸ் வாங்கி சாப்பிட்டோம். எங்கள் அப்பாவுக்கு அதெல்லாம் வந்து பிடிக்காது. ஃபைனலாக சண்டை போட்டு வாங்கி சாப்பிட்டோம். அப்படியே லைனில் நிற்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அன்றைக்கி வந்து வள்ளி கல்யாணம் அப்படின்னு ஐயர் சொன்னார். அதனால அவ்வளோ கூட்டம். கிட்டத்தட்ட சாமி பார்க்கவே 5 ஹவர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து க்யூலாம் வந்து மூவ் ஆச்சு. வெளில வரத்துக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. வெளியில் வந்ததும் செம்ம பசி. அங்கேயே வந்து புளி சாதம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்பா போய் வாங்கிட்டு வந்தார். அப்புறம் எல்லாரும் உட்காந்து புளி சாதம் சாப்பிட்டுட்டு முருகர் வேலுக்கு விபூதியில் அபிஷேகம்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த வேலையும் போய் பார்த்து சாமி கும்பிட்டு கோவிலில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். இந்த கோவிலே ரொம்ப நேச்சராக பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். ஃபுல்லாகவே வந்து மலை இருக்கிறதுனால என்னதான் வெயில் இருந்தாலும் இந்த பிளேஸில் அவ்வளோவா வெயில் தெரியல. நாங்கள் ஈவினிங்லாம் ரிட்டர்ன் ஆகிடலாம் தான் பார்த்தோம். சாமி பார்க்க லேட் ஆனதுனால நைட்டு தான் வீட்டுக்கு போனோம். இருந்தாலும் முருகரை பார்க்கும்போது எங்கள் எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த டே பீஸ்ஃபுல்லாக போச்சு.